கடவுளால் நான் படைக்கப்பட்டேன். கடவுள் எனக்கு வந்து உணர்த்துறாரு பிரபஞ்ச நாயகி. நான் அந்த கிரீடத்தை போட்டுக்கணும், அந்த நகையை போட்டுக்கணும். மூன்றாவது கணவர் யார்? அவர் ரோஹித் அவர்கள். இவங்க ஃபோட்டோவெல்லாம் பயன்படுத்தினது தானே நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க. இப்போ கூட 10 வயசு ஒரு குழந்தைய ஒரு புறம்போக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான். ஒரு பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடந்துச்சு. ஒரு இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நிறைய நினச்சி. அப்போல்லாம் இந்த அம்மா எங்கே போச்சு? குரல் கொடுக்கணுமா இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அன்னபூரணி அரசு அம்மா அரசு 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 கொஞ்சம் என்ன நீதா அரசு. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி பேச்சர்ஸ் இல்ல. அப்துல் கலாம், வாஜ்பாய் மாதிரி ரொம்ப டீசென்ட்டா. இந்த அன்னபூரணி அரசு அம்மான்னு அந்த பேரை சொன்னாலும் அப்படியே பாடியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு வைப்ரேட் ஆகுது. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஸோ நம்ம சேனல்ல இந்த போலி சாமியார் அவரோட முகத்திரையை வந்து கிழிப்போம். ஸோ மக்களை முட்டாளாக்குற, நான் தான் சாமி, எனக்கு அது வருது இது வருது, கடவுளே வந்து என்கிட்ட நேரடியாக வந்து பேசுகிறாரு, எனக்கு அது தெரியுது இது தெரியுது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அது மூலமாக மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டுற இந்த மாதிரியான போலி சாமியாருங்கள்லாம் நம்ம வீடியோவில் போடுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் அன்னபூர்ணி அரசு அம்மாவை வச்சு செஞ்சோம். கேள்வி கணங்கள் அவங்கள நோக்கி வீசப்பட்டது. ஸோ அதுக்கெலாம் பதில் சொல்லணும். எப்போவுமே நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வருதுன்னா பதிலை துணிஞ்சு பேசுகிறவன் தான் என்ன சொல்கிறது, உண்மையான ஒரு பொதுநலவாதி. ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மக்களை நோக்கி தானே போகுது. அப்படின்னும் போது உங்களுடைய விமர்சனம் உங்கள் மேலே வச்சா அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், 7-8 போட்டு அடிச்சு பாக்குறேன், அதுலயும் நீ சிகப்பி ஆகலைன்னா ஒரே அடியா ஆசிட்டு முட்டு ஒன்று வெள்ளையாக்கிடுறேன். அந்த மாதிரி தான் இந்த அன்னபூர்ணி அரசு அம்மா. இந்த அன்னபூர்ணி அரசு ஆண்டியை பற்றி நம்ம வீடியோ போட்டாலே நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ரிப்போர்ட்டு அங்கே உக்காந்துன்னு காப்பிரைட். திருவண்ணாமலையில் வந்து இந்த அம்மா ஆன்மீக சேவையெல்லாம் பண்ணல. யாரெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு விமர்சனம் பண்ணுறவங்களோ, இந்த அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களோ, அவங்க உட்காந்து அந்த சேனல் அப்படியே அந்த சேனலை முடக்கிடணும், அந்த நபரை முடக்கிடணும். ஐயோ என்னடா இது, நம்ம வந்து 4 காசு பார்த்துன்னுக்குறோம், இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க, நம்மளோட சேனல்லாம் வந்து முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குது. ஐயோ எப்பா, நம்மளோட சேனல் மொத்தமாக முடங்கிருச்சு. ஆமாம், அதை வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி இது பண்ணோம். என்னன்னா இதுக்கு ஃபுல் காரணம் அன்னபூர்ணி அரசு அம்மா. மக்கள் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து முட்டாளாக்குவீங்க? அன்னபூர்ணி அரசு ஆண்டி. அதாவது கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. அந்த கொரோனா டைமில் எங்கே நீங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணீங்க? கோடியாக பணம் வச்சுருக்கிறீங்கள. திருவண்ணாமலையில் அவ்வளோ பெரிய ஆசிரமம், அதை யாரை ஏமாற்றி வாங்கினீங்கன்னு தெரியல. அந்த லேண்டை கொரோனா டைமில் பணக்கார வர்க்கங்கள்லாம் அவங்களாலே வந்து கொரோனாவில் வந்து தன்னை காப்பாற்றிக்க முடியல. அப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க நிலைமைலாம் அந்த டைம் என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு சுமங்கலியோட சபத்துக்கு ஆளாயிராது. அவ பாச்சால நம்ம கிட்ட பழிக்காது. ஏன்னா அவ ஏற்கனவே 2 புருஷனை அடிச்சு விரட்டி விட்டுறேன், உனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அன்னபூர்ணி அரசம்மா, நான் தான் கடவுளால் நான் படைக்கப்பட்டேன்,
கடவுள் எனக்கு வந்து உணர்த்துறாரு பிரபஞ்ச நாயகி. அந்த கிரீடத்தை போட்டுக்கணும், அந்த நகையை போட்டுக்கணும். ஐயோ ஐயோ, இந்த ஆண்டியோட அலப்பல் தாங்க முடியல. கொரோனா டைமில் என்ன ஏது என்னன்னு வந்து பார்க்கல. இப்போ கூட கரூரில் 41 பேர் வந்து இறந்தாங்கல்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாலின் சாரோடைய ஆட்சி அதை வந்து விமர்சனம் பண்ணோம். விஜய் அண்ணா என்னுடைய தாய் மாமன் தளபதி அவரை வந்து விமர்சனம் பண்ணோம். ஒரு நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்களும் விமர்சனம் இருக்கட்டும், மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் கடவுள், நான் வந்து ஆன்மீகவாதி, நான் எனக்கு அது வருது இது வருதுன்னு சொல்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி அவங்க தான் நிற்கணும். ஏன்னா நீங்கள் தான் கடவுளை கடவுள் பேர் தானே சொல்லி நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே முன்னாடி நின்று வந்து அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும். இந்த அன்னப்பூர்ணி அம்மா கொடுக்கல. இப்போ கூட 10 வயசு ஒரு குழந்தைய ஒரு புறம்போக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் ஒரு சாக்லேட்டை கொடுத்து. நிறைய ரிதன்யான்னு ஒரு அக்கா வரதட்சணை கொடுமையால் செத்து போச்சு. நடு ரோட்டில் காரை நிற்று உள்ள சூசைட் பண்ணிச்சு. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடந்துச்சு. ஒரு இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நிறைய நினச்சாப்பெல்லாம் இந்த அம்மா எங்கே போச்சு? குரல் கொடுக்கணுமா இல்லையா? தான் சாமி தான் கடவுளுன்றாங்க. பொதுநல விஷயங்களுக்கு பொதுநல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும். கொடுத்தாதான் கடவுள். அப்படி குரல் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு ஏமாத்த பேர் வழி ஃப்ராடுன்னு அர்த்தம். அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டு தான் வீடியோ போடுவோம். அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன, இந்த அம்மாவுடைய ஃபோட்டோ, ஏம்மா அன்னபூர்ணி அரசு ஆண்டி, உன்னுடைய ஃபோட்டோ, உங்களுடைய 3வது கணவர் யார் அவர், ரோஹித் அவர்கள், இவங்க ஃபோட்டோவெல்லாம் பயன்படுத்தணும் தானே நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க. எந்த ஃபோட்டோவும் பயன்படுத்த போகிறது கிடையாது. எந்த வீடியோஸும் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் உங்களை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்போம். நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஆன்மீகவாதி, நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு சேவை ஆற்றுறீங்க அப்படின்னா எங்களோட விமர்சனத்திற்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு கொடுக்காதீங்க. ஸோ காய்ஸ், இன்னும் நிறையா வந்து இந்த நாட் ஓன்லி அன்னபூர்ணி அரசு ஆண்டி, எல்லா போலி சாமியார்களும் நோக்கி கேள்வி கணைகள் வீசப்படும். நம்மளுடைய உமா என்டர்டைன்மெண்ட் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.